வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த திட்டத்தில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் வீதம் 3 பிரிவாக பிரித்து 2000 ரூபாயா வருஷத்துக்கு 3 டைம் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 6000 ரூபாய் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வராங்க. இதன் மூலம் இந்த நிதி உதவியை வச்சு விவசாயிகள் விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாங்கிற திட்டத்தின் மூலம் வருஷத்துக்கு 6000 ரூபாய் 3ஆக பிரித்து 2000 ரூபாயை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரையிலும் 15 தவணைகள் சம்பந்தப்பட்டவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 16வது தவணை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்குது. இதுலேயே அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கான வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. pmkisan.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைடு நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த வெப்சைடு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேயே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க, ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ் த 16th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் ஆன் 28 February 2024. அதாவது இந்த மாதம் பிப்ரவரி 28 16வது தவணை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு இதிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ தகவல் இங்கேயே சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மாதம் 28 16வது தவணை அமௌண்ட்டு வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு 3 ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ண வேண்டி இருக்கும். அந்த 3 ஸ்டேட்டஸும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த 16வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டில் இந்த நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசான் ஸ்கீமோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே கேப்சர் கோட் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரி பண்ணி நீங்கள் உள்ள ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள், நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி கேப்சர் டைப் பண்ணி கெட் மொபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆதார் நம்பரை டைப் பண்ணி கேப்சரை டைப் பண்ணிவிட்டு கெட் மொபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதன் மூலம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 3 விஷயத்தை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று லேண்ட் சீடிங், இகேஒய்சி, ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங். இது 3 நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். லேண்ட் சீடிங் எஸ்ன்னு இருக்கணும். இகேஒய்சிலையும் க்ரீன் கலரில் எஸ்ன்னு டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் அதுலேயும் எஸ்ன்னு டிக்காக இருக்கணும். 3லையுமே எஸ்ன்னு டிக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வர 28 16வது தவணை அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று நோன்னு இருந்தது அப்படின்னா, இப்போ லேண்ட் சீடிங்கில் நோன் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய பட்டா சிட்டா அடங்கல் பத்திரத்தை எடுத்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அங்கே எஸ்ன்னு காட்டும். ஸோ அதை கரெக்ஷன் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லை, இகேஒய்சி நோன்னு இருந்தது அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணணும். ஸோ அது கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆதார் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3 எஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இதில் எது நோன்னு இருக்கோ அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி சரிபார்த்து அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.